ஆமா முழுகுண்டு அந்த தேலை அடிச்சுட்டு போட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு ஆமா அந்த தூர் வாசல் தேலை போல என் தாயான குந்தா தேவி ஆமை போல பொறுமையா இருந்து அந்த யாகத்தை பூர்த்தி செய்தால் அப்போது தூர்வாசல் பணிவிட வேலைக்கு ஆள் கேட்டாரு அந்த குந்தமாதேவி அவங்க பணிவிட வேலைக்கு போனாங்க 12 மாதம் ஒரு வருடமாக பணிவிட வேலை செஞ்சாங்க அந்த தவம் முடிஞ்சு போச்சு அப்பெல்லாம் வயசு வரலையா அதுதான் கேக்குறேன் வயசுக்கு வந்துட்டாங்களா சொல்றேன் அப்போது குந்தமாதேவியை தூர்வாசல் அறியாமல் அழைத்து அந்த சின்ன குழந்தையை இருக்கக்கூடிய குந்தமாதேவி வலது கரத்தை பிடித்து பார்த்தார் அம்மா நான் என்ன பாவம் செய்தேனோ இந்த சின்ன வயதிலே இவ்வளவு ஒரு குலாச்சாரம் அமைதியா நன்றாக இருந்தாலும் அதோ மடந்தை பருவம் சொல்லக்கூடிய 4ஆம் பருவம் அடைந்து ஒரு பொம்பளைக்கு 7 பருவம் என்னென்ன பருவம் 4 இல்ல அறுவை செருவை மங்கை மடந்தை செதுமை பேரிலம் முதுமை அறுவனா அரியா குழந்தை சரி செருவனா முட்டி போடுற குழந்தை மங்கனா வயசுக்கு வராத குழந்தை மடந்தனா வயசுக்கு வந்த பொண்ணு செதுமனா கல்யாணம் ஆன பொம்பளை பேரிலாம் புள்ள பத்த பொம்பளை முதுமனாக்கா கேள்வி வயசானவங்க ஆமா பாட்டின்னு வச்சுங்க ஆமா அப்போது 4ஆம் பருவம் அடைந்து ஒரு ஆடவனை திருமணம் செய்தார் உன் வயிற்றிலே புத்திர பாக்கியம் என்பது இல்லை அம்மா ஐயோ அப்படி என்று சொல்ல அப்போது பார்த்தார் அம்மா இதுவரை என்னால் லாபம் அடைந்தவர் ஒருவரை கிடையாது சாபத்தை அடைந்தவர் யாராலும் பேர்கள் என்னால் உனக்கு லாபம் தருகிறேன் 5 மந்திரத்தை உபசாரம் செய்தார் செய்துவிட்டு துருவ மண்டலம் தூர் வாசல் சென்று விட்டார் குந்தமாதேவி பணியோட வேலை செஞ்சா செய்யும் போது தூர் வாசல் பார்த்தாரு நல்ல முறையோடு சின்ன பெண்ணா இருந்தாலும் நீ பக்குவமா எனக்கு பணியோட வேலை செஞ்சு அப்படின்னு கையை காட்டுன்னு சொன்னாராம் அவ கையை காட்டினாங்களாம் அப்ப கணவர் சேர்ந்து புள்ள பெக்க முடியாது அப்படின்னு மந்திரத்தை உச்சரிச்சு கொடுத்துட்டு தூர் வாசல் துருவ மண்டலம் போட்டாரு அப்ப குந்தமாதேவி வயசுக்கு வரல கண்ணு குத்தி பாருங்க அப்ப வயசுக்கு வரல சரி அப்போது பார்த்தது குந்தமாதேவி இந்த தூர்வாசல் செய்த கொடுத்த மந்திரம் மெய்யோ பொய்யோ என்று ஒரு மந்திரத்தை உற்சாகம் செய்தது அது சூரிய மந்திரம் அந்த மந்திரமானது சென்று சூரிய தேவனை அழைத்து வந்ததும் பார்த்தது குந்தமாதேவி ஐயா சூரிய தேவனை என்று காலில் விழுந்து வணங்கிய உடனே ஐயா என்னை தேடி வந்த காரணம் என்ன ஐயா அப்படி கேட்டதும் அம்மா நீ மந்திரம் உபதேசம் செய்தாயே அது சூரிய மந்திரம் அந்த மந்திரமானது என்ன அழைத்து வந்து விட்டது அப்படின்னு சொன்னதும் என்ன கேட்கறேன் அந்த மந்திர கையிலாகப்பட்டது உச்சரிச்சு அதை தூர்வாசல் கொடுத்தாரு கொண்டு ஒரு கையில வைத்து மந்திரம் உச்சரிச்சா ஆமா அப்ப வயசுக்கு வர பருவம் ஆமா அது வயசு வரல வந்துட்டாங்களா வரலையா போய் பார்த்துட்டு அவ கொண்டு வரலையா இல்ல வரல உலகத்திலே எவ்வளவு கோவில் இருந்தாலும் எவ்வளவு கடவுள் இருந்தாலும் எந்த கடவுளையும் நேர்ல பார்க்க முடியாது நேரில் நல்லது கெட்டது நாயம் எது அநியாயம் எது அப்படி என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு கேட்டா சூரியன் மட்டும்தான் சூரியனை மட்டும்தான் நேர்ல பார்த்து வணங்கலாம் ஐயா எல்லாம் உன்னை கண்டு வணங்குவார் ஐயா உன் காலில் வீழ்ந்து நான் வணங்கி விட்டேன் ஐயா நான் செய்த பாக்கியம் போற ஐயா நீங்க செல்லுங்கள் என்று தெரிவித்தார் நீ செய்த மந்திரமும் புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடியது இப்போது நான் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை என்றால் தூர் வாசல் சாபத்துக்கு நான் ஆளாகி விட்டுவேன் வயசுக்கு வரல அந்த கையை உச்சரிச்சதும் அது சூரியனுடைய மந்திரம் அந்த சூரியன் வந்துட்டாரு வந்ததும் வந்து உன்னை சேரணும்னு சொல்றாரு அப்ப சொல்லக்கூட அந்த கொஞ்சம் அதே வயசுக்கு வரல ஊருக்கு 4 பொம்பளை இருந்தா ஊர்ல ஒரு ஆம்பளை கண்ணு சொல்லுவாங்க பண்றாங்களே அப்ப அவங்க வயசுக்கு வந்துருப்பாளா இல்ல புண்ணம் அதே வயசுக்கு வராத இருப்பாளா அப்படி சந்தேகம் இருக்கு இல்லையா அதுக்குதான் வயசுக்கு வரல கோயிலுங்கிற மைக்கு வாங்கி ஐயா சுவாமி தெரியும் நானே ஒரு குழந்தை ஐயா என் வயிற்றில் எப்படி ஐயா ஒரு குழந்தை வரும் அப்படி என்று காலில் விழுந்து கதறினாள் என் தாயாள குந்தாவி அப்போது பார்த்தார் சூரியன் தேவன் மேலே இருந்து ஒரு ஆடையை எடுத்து பொன்னாடையே அது வரைக்கும் குந்தமாதேவி விட மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய 4ஆம் பரம அடைந்து விட்டாள் தாயானவள் அப்ப வயசுக்கு வந்துட்டாங்க அப்போது சூரிய தேவன்
பாருள்ளார் பழிப்பாருக்கு இந்த பாருள்ளார் பழிப்பாருக்கு பாவையும் வேளையில் வைத்து அவள் யாகினார் பையன் கொண்டு வளர்த்தார் என்னையா பேழையில் வைத்து விட்டதும் அந்த பேழையானது அடித்துக் கொண்டு வருகையிலே சென்றது. அத்தி மாநகர் அருகில் எனக்கு வந்தது அவரைய மாறி என்ன அவருக்கு கேட்க அப்புறம் நான் ஈழமான கேட்டுருவேன் நான் பக்கத்துக்காரங்க தான் வருவீங்க சாட்டைக்கு. இவர் சொல்றாரு என்ன சிறுள்ள குந்தாதேவி சின்னதோர் வயதில் என்னை தூர்வாசர் மந்திரத்தால் சூரியன் தனக்கு பெற்றால் பாருள்ளோர் பழிப்பார் என்று பாவையால் பேழையில் வைத்து அறவில் விட்டால் சுதன் கொண்டு வளர்த்தான் திருராட்டினு இருப்ப சொல்றார். ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய சிறு வயதிலே ஒரு பிள்ளையை பயின்று சரி அப்படியே கூட ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்து அதுல அந்த குழந்தையை கெடுத்தி இந்த ஓடக்கூடிய வழிகை என்று சொல்லும்படியான அந்த ஆத்திரம் இவர் சொல்றாரு. அதுல வருதுன்னா அதுல எவ்வளவு சுயில் இருக்குது, எவ்வளவு பள்ளம் இருக்குது, எவ்வளவு அளவு வருது, அதுல போய் அது உள்ள போகாத இருக்குதா இல்ல அந்த பொட்டி இருக்குன்னா சின்ன ஓட்டம் ஒண்ணு இருக்குமா அது தண்ணி உள்ளார போகாத இருக்குமா இது உள்ளார போகாத வருதான் பொட்டி அத்திமாநகரம் வருதுன்னு சொல்றாரு. பொட்டிய தண்ணியில விட்டா வெயிட் இருந்தா பொட்டி தண்ணி உள்ளயும் போகும், தண்ணி பொட்டி உள்ள ஏறும், சோயிலும் போய் இடிக்கும், பாறையிலும் போய் மோதும், முள்ளு செடியிலும் மாட்டும். ஆனா என் தாயான குந்தாதேவி வழியிலே விடும் போது என்னவென்று வேண்டினார் சொன்னாங்க. அம்மா தாயே கங்காதேவி நானும் ஒரு பெண்ணம்மா பெறக்கூடாத வயதிலே இந்த பிள்ளையை பெற்று விட்டேனம்மா. ஆகாயமும் ஒரு பெண்ணம்மா, இந்த பூமியும் ஒரு பெண்ணம்மா, உன்னை கூட அன்னமும் ஒரு பெண்ணம்மா, லட்சுமி உரைக்கக்கூடிய மூதேவி ஒரு பெண்ணம்மா. ஆணில்லையே பெண்ணில்லை, பகல் இரவு, மேடு பள்ளம், வாழ்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை. புரியுதா? இந்த கங்கையை நீ ஒரு பெண்ணம்மா, இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லம்மா. இன்று இது முதல் இது உன் பிள்ளை அம்மா. இந்த பிள்ளையை நல்ல முறையிலே நல்ல இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி என்று உரைத்து விட்டு அந்த பேழையானது அடித்துக் கொண்டு அத்திமா நகர் அறியாமல் வர்ற அத்தி நகரை ஆண்டு வரக்கூடிய திருராட்டினுக்கு பிறவி குருடு. அப்போது அவனுக்கு தேர் ஓட்டக்கூடிய ஆளு சஞ்சயன் ரதையன். அந்த ரதையை தேர் ஓட்ட காலை கடை முடிக்க வைகை ஆற்றுக்கு வர்ற அப்போது பெட்டி வருவாய்